விஷச்சாராயம் குடித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களின் உடல்நிலை குறித்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேட்டறிந்து வருகிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் எழில்குமார். வணக்கம். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் இந்த விஷச்சாராயத்தால் பாதிக்கப்பட்ட எத்தனை பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? அவர்களுடைய தற்போதைய உடல்நிலை எப்படி இருக்கிறது? அங்கு அமைச்சரோடு யார் யாரெல்லாம் அங்கு களத்திற்கு வந்திருக்கிறார்கள்? விரிவான தகவல்கள் எழில். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாரம் குடித்ததில் உடல் நிலை பாதிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 19 பேர் நேற்று முன்தினம் புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் நேற்றைய முன்தினம் மாலை 3 பேர் ஜிப்மர் மருத்துவமனையில் உயிரிழந்தனர். தொடர்ந்து 16 பேருக்கு ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் இன்றைய தினம் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒருவருடன் இருந்த அவரது உறவினருக்கும் உடல்நிலை குறைவு ஏற்பட்டது. ஏனெனில் அவரும் அந்த விஷச்சாராயத்தை அறிந்துள்ளார். இருந்த பொழுதிலும் இவர்களுக்கு கொடுக்கப்படும் இந்த சிகிச்சையை பார்த்து அவர் பயந்த நிலையில் அவர் விஷச்சாராயம் அருந்தியதை தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில் இன்றைய தினம் காலை மருத்துவமனையில் இருந்த பொழுது அவருக்கு லேசான மயக்கம் ஏற்பட்டு கீழே விழுந்தார். இதனையடுத்து அவரையும் தற்போது ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. எனவே தற்போது ஜிப்மர் மருத்துவமனையில் 17 நபர்கள் இந்த விஷச்சாராயம் அருந்தியதில் அவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 17 பேரை தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் நேரடியாக வந்து ஆய்வு செய்து அவர்கள் உடல்நலம் குறித்து விசாரணை நடத்தி அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என ஜிப்மர் நிர்வாகத்திடம் தெரிவித்தார். தொடர்ச்சியாக ஜிப்மர் மருத்துவமனை எம்எஸ் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் தனிப்பட்ட முறையில் பேசி ஆலோசனை நடத்தி தற்பொழுது வரை எந்த மாதிரியான சிகிச்சை அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது, இதில் யாருக்கெல்லாம் எந்த மாதிரியான உடல்நலை குறைவு ஏற்பட்டுள்ளது போன்ற பல்வேறு விஷயங்களை அவர் தமிழக மருத்துவ நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேட்டறிந்தார். தொடர்ச்சியாக இவர் தற்போது செய்தியாளர்களும் சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பை முடித்து அவர் புதுச்சேரியிலிருந்து புறப்பட உள்ளார். அதாவது புதுச்சேரிக்கு வந்துள்ள தமிழக நல்வாழ்வுத்துறை அமைச்சருடன் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா உள்ளிட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்துள்ளனர். தமிழகத்தை பொறுத்தவரை அமைச்சரை தவிர்த்து வேறு யாரும் வரவில்லை. தற்போது புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 17 இந்த நோயாளிகளையும் தமிழக நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பார்வையிட்டு அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். நன்றி எழில், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.